ஏன் மக்களே, இது வரைக்கும் இவ்வளதும் செஞ்சு இதுக்கு மேலும் செய்வாங்கங்கிறது சொல்லிட்டு அடுத்த கட்சியை ஆதரிக்கிறோம் நீ நினச்சிங்கன்னா, ஆனால் இது அழியிற காலமாக ஆயிடும். சோசியத்தில் பொறுத்தளவு இப்போ அப்படி தான் சொல்லிகிட்டு இருக்கான். இந்த 26ல் நல்லவனாக இருக்கிறவன் நல்லது செய்யறதுக்கு விடாத அளவுக்கு பல நாடகங்கள், ராம நாடகங்கள், அது இதுன்னு நிறைய இருக்குது. அசுரர்களோட பாதிப்புகள், அவர்கள் என்னென்ன தடைகள் செஞ்சார்கள், என்ன நாட்டை பிடிக்கிறதுக்கு பண்ணாங்க. அப்போ சிவபெருமானு அவதரித்து அவர் ஒவ்வொரு கட்டத்திலையும் திருவிளையாடல் பண்ணி அதை ஒவ்வொன்றும் சரி பண்ணினார். ஆனால் இப்போது அப்படி தான் நடக்குது. பார்ப்பதற்கு பளிச்சுன்னு இருக்கிறது. ஆனால் அது ரொம்ப இந்தியாவுக்கு பாதிப்பு. ஆனால் தமிழ்நாட்டுக்கு ரொம்ப பாதிப்பு. மக்களே, பொதுவான நான் தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன், பார்த்து இப்போதைக்கு உள்ள தமிழக முதல்வராக இருக்கும் ஸ்டாலின் பிறந்த நாளுக்கு வாழ்த்து தெரிவித்து, ஆனால் தயவு செய்து உங்களுக்கு நான் மக்களுக்கு சொல்கிறது என்ன, மீண்டும் அவர் தான் வரணும். தர்மம் வெல்லும், அதர்மம் வெல்லாது. அதை பார்த்துங்க. நம்மெல்லாம் இப்பெல்லாம் தெய்வத்தை தான் நம்பிக்கிட்டு இருக்கோம். அதாவது சொந்தம் பந்தம் எதுவுமே நம்புறது கிடையாது. சொந்த பந்தம் எதுவுமே நம்புறது கிடையாது. ஏற்ற வீட்டுக்காரன், பக்கத்து வீட்டுக்காரன் எதுவுமே நம்புறது இல்லை, நம்பல என்ன. ஆனால் நம்ம முன்னேறது அவங்களுக்கு பிடிக்கல. அப்படி தான் காலகட்டம் இருந்துக்கிட்டு இருக்கு. ஆகையால் நம்மளோட சில பேர் தூத்துவார் தூத்துட்டும், போற்றுவார் போட்டும், தூத்துவார் தூத்துட்டும், போற்றுவார் போத்தட்டும் அப்படிங்கிற கணக்கில் சிவபெருமானையும் ஆதிசக்தியும் பெருமாளையும் முருக பகவானையும் இப்படி தான் நம்ம கோயில் குளம் அது இதுன்னு போயிட்டுருக்கோம். ஏன்னா நம்ம குடும்ப பிரச்சனை தீர்க்கணும்னு. ஆனால் இவனுங்களுக்கு காசு கொளுத்து எங்கே வைக்கிறதுன்னு தெரியாமல் ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை உண்டாக்கி, ஜாதி பிரச்சனை உண்டாக்கணும், இல்லைன்னா தெய்வத்தின் பேரில் பிரச்சனையை உண்டாக்கணும். திருப்பரங்குன்றத்தில் எப்போதும் வருஷம் நடக்கிற பிரச்சனை தானே இது. அவங்களா தீபம் ஏற்றுவாங்க, அவங்களா செய்வாங்க, நம்ம போய் சாமி கும்பிடுவோம். திருவண்ணாமலையில் என்ன நடக்குது, அவங்களா ஏற்றுறாங்க. அதை பார்த்து நம்ம அந்த ஐயனுக்கு நம்ம பார்த்து நம்மளோட வேதனைகளும் சோதனைகளையும் பார்த்து நம்ம அதை வேண்டிக்கிறோம், அதுதானே. ஆனால் இவனுங்களுக்கு அப்படி கிடையாது. என்ன, இவனுங்களுக்கு இதே வழக்கம்தான். ஏதாச்சும் பிரச்சனை பண்ணி அவனுங்க முன்னேறத்துக்கு வழிவகுக்கிறானுங்க. மக்களே, ஆன்மீகவாதிகளே, ஆன்மீகவாதினா எல்லாரையும் சொல்கிறேன். என்ன, அவங்களுக்கு நான் சொல்கிறேன், நம்ம என்ன வேணா கேட்டுக்கு பாருங்க. இந்த பகவான் முருகனுட்டையோ, சிவபெருமானுட்டையோ, பெருமாள்கிட்டையோ, பகவான் ஆஞ்சநேயர், ராமஜெயம் ஆஞ்சநேயர் நமகா அப்படின்னு சொல்கிறோம்ல, சீட்டை போட்டு குலுக்கி பாருங்க. எங்கே நீங்கள் ஓட்டு போடணும் அப்படின்னு கேட்டு பாருங்க. அப்படி கரெக்டாக ஸ்டாலினுக்கு தான் வரும்.
எம்மா அன்னதானம், பிள்ளைங்களுக்கு வளர்ச்சி, படிப்பு, இதுக்கு மேலே ஒன்றும் செய்ய முடியாதம்மா. சும்மா வந்து அவன் புதுசாக நடிகர் வந்துட்டான், இவன் முழுசாக வந்துட்டான், இவன் வந்துட்டான்னு மனசை போட்டு குழப்பிக்காங்க. தாயே, தம்பிமார்களே, தங்கைமார்களே, எல்லாருக்கும் நான் கேட்குறது அதுதான். அம்மாவிட்ட கேளுங்க, உங்களுக்கு யாருக்கு ஓட்டு போடணும் தோணுதா? சீட்டு குலுக்கி போடுங்க, உங்கள் வீட்டில் போடுங்க, இல்லைன்னா கோயிலில் போடுங்க. யாருக்கு போடணும்? அதிமுகவுக்கா திமுகவுக்கா கேளுங்க. இல்லை வேணா அந்த நடிகரை சேர்த்துக்குங்க, கேட்டுட்டு அதை வேணும் நடங்க. ஆனால் தர்மம் வெல்லும். அன்னதானம் அன்னதானங்கிறது தர்மத்திலையும் தர்மம்னு சொல்கிறாங்க. அந்த தானத்தை தான் அவர் செஞ்சிட்ருக்கார் ஸ்டாலின். நான் இந்த கட்சி அந்த கட்சின்னு சொல்ல, பொதுவாக மக்களுக்கு நான் சொல்கிறேன். வணக்கம்.